வணக்கம் அன்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. எந்த ஒரு செயலையும் நாம் முன்னெடுக்கும்போது முயற்சி என்பதை நாம் செய்ய வேண்டும் என்று பலரும் கூறுவார்கள். முயற்சி என்பது தேவைதான். அத்தகைய முயற்சியானது நம் முன்னேற்றத்துக்கான பாதையை சரியாக தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் நாம் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உதாரணமாக, நமக்கு பைக் ஓட்ட தெரியும் என்றால் பைக் மூலமாக நாம் நம்மளுடைய செயல்பாடுகளை நிறைவேற்றி கொள்ளலாம். கார் ஓட்ட தெரிந்தவர்களுக்கு கார் ஓட்டி அவருடைய தேவைகளையும் அவருடைய வருங்காலத்தையும் இயக்கிக் கொள்ளலாம். அதன் மூலம் எப்படி தொழில் வருமானம் எப்படின்றது பெருக்கிக் கொள்ளலாம். காரே ஓட்ட தெரியாத ஒருவர் கார் ஓட்ட முயன்றால், முயற்சி எடுத்தால் எவ்வளவு விபரீதம் விளையுமோ என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வராது என்பது வராதுதான். முயற்சி என்பது நீங்கள் எந்த தொழிலை செய்ய வேண்டும், எத்தகைய பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதி பயனாகும். உங்களுடைய பாதையையும் உங்களுக்கு என்ன பாதையில் பயணம் செல்வீர்கள் என்பது விதி பயனையும் உணர்ந்து அந்த பாதையிலே நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். யார் வேண்டுமானாலும் கார் ஓட்ட முயற்சி செய்யலாம். ஆனால் யாரால் அத்தகைய தொழிலையோ அத்தகைய செயலில் திறனாக முயற்சியில் வெற்றி பெற முடியும் என்பதை அவரவருக்கு உண்டான திறன்களும் அவருக்கு உண்டான செயல்பாடுகளுமே ஆகும். இது இவருக்கு முடியும், இவரால் முடியாது என்பதை யாரையும் நாம் ஒதுக்கவோ பிரித்து வைக்கவோ முடியாது. இவரால் முடியாது என்பதை நாம் தடை போடவும் முடியாது. காரணம், யாருக்கு என்ன திறமைகள் இருக்கும் என்பதை யாவரும் அறியாதவர். ஆகையால் மற்றவர் அறிந்து சொல்வதை விட தன்னைத்தானே முதலில் நாம் நன்கு அறிய வேண்டும். அதைத்தான் முதலிலே கூறினேன். நம்மை பற்றி நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மால் எதை செய்ய இயலும் அப்படின்றத முதலில் தெரிந்து அதன் பிறகு அத்தகைய பாதையில் பயணம் செய்வது, அதற்குண்டான முயற்சிகளை எடுப்பது, அந்த முயற்சியிலே 100% தங்களுடைய பங்களிப்பை ஈடுபடுத்துவது, கூடவே தங்களுடைய மகிழ்ச்சியான மன நிம்மதியான விருப்பத்தோடு ஒரு செயலையும் ஒரு முயற்சியையும் செய்யும்போது நிச்சயம் 100% வெற்றி பெறும். அங்கேதான் முயற்சி திருவினையாக்கும், முயற்சி வெற்றி பெறும், முயற்சியே வெல்லும். தன்னுடைய பாதை தெரியாமல் எத்தகைய முயற்சி எடுத்தாலும் போகாத ஊருக்கு பயணம் மேற்கொள்வது போலதான். எனவே தாங்கள் எவ்வூரை செல்ல வேண்டும், எத்தகைய பாதையில் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே முடிவு செய்யுங்கள். உங்களுடைய பாதை, உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய எண்ணமும் முதலில் முடிவானால் அத்தகைய பாதையை நோக்கி நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம். அத்தகைய பாதையும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய நோக்கமும் பல்வேறு நோக்கங்களாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கான திறமைக்கேற்ற பயணத்தையும் உங்களுடைய எதிர்கால நோக்கத்தையும் விதி வழி எவ்வழி காட்டுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து அதன் பிரகாரம் உங்கள் நோக்கத்தை திட்டமிடுங்கள். அதன் வழியே அதற்குண்டான முயற்சியை எடுங்கள். அந்த முயற்சியிலேயே மகிழ்ச்சியாக மனநிறைவோடு அத்தகைய முயற்சியை செய்யுங்கள். நிச்சயம் வாழ்க்கை பாதையும் உங்களுடைய நோக்கமும் இரண்டும் ஒன்றாக இருக்கும்போது வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய வெற்றி நிரந்தரமாக இருக்கும். அப்போதுதான் வெற்றி என்பது நிரந்தரமான ஒன்றாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.